Welcome back, my dear students. In continuation with causes of indiscipline, I'll be continuing with the other issues or other factors that result in indiscipline among workers in a factory. இதுக்கு முன்னாடி காசஸ் ஆஃப் இன்டிசிப்ளின் பார்ட் 1 என்னன்னு பார்த்தோம். இதை பார்ட் 2 வச்சுக்கோங்க. இன்டிசிப்ளின் உருவாகிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதை பற்றி நான் சின்னதாக சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்சன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் லீடர்ஷிப். ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு லீடராக இருந்தால், ஒரு நல்ல லீடர் இருந்தாக்கா அவரை ஒரு நல்ல முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு அவர் செயல்பட மாதிரியே மற்றவங்களும் செயல்படுவாங்க. ஒரு லீடர் எஃபெக்டிவாக இல்லை, ஒரு லீடர் ஃபாலோவர்ஸை எஃபெக்டிவாக லீட் பண்ணுற மாதிரி இல்லை, அவர்கிட்ட திறமைகள் இல்லை அப்படின்னாக்கா மற்ற ஃபாலோவர்ஸ்கிட்ட நீங்கள் திறமையை எதிர்பார்க்க முடியாது. ஸோ இஃப் அ லீடர் இஸ் லேக்கிங் இன் effectiveness in discharging his duty or getting the work done from the workers, it will result in absence of discipline. அப்போ காசஸ் ஆஃப் இன்டிசிப்ளினில் ஆப்சன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் லீடர் ஒரு ஃபேக்ட்ரியில் இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு காரணமாக அமையும். எதுக்குனாக்கா இன்டிசிப்ளின் உருவாகிறதுக்கு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கம்யூனிகேஷன் பேரியர். ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார்மல் இன் அன் ஆர்கனைசேஷனல் செட்டப். ஒரு நிறுவனத்தில் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறையாக தான் இருக்கும். இட் இஸ் ஐதர் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் ஆர் லேட்ரல் ஆர் பேரலல், வாட் எவர் இட் இஸ். ஆனால் கிரேப் வைன் கம்யூனிகேஷன் கச்சமச்சான ஒரு கம்யூனிகேஷன் பேட்டர்ன் நம்ம லாஸ்ட் செமஸ்டரில் பார்த்தோம். அந்த மாதிரி கம்யூனிகேஷன் இருக்காது. ஆனால் ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் செட்டப்பில் கம்யூனிகேஷன் பேரியர் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா இதுவும் இன்டிசிப்ளின் உருவாகிறதுக்கு காரணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் எந்த விதமான பேரியரும் இல்லாமல், எந்த விதமான தடங்களும் இல்லாமல், அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே காலகட்டத்துக்குள்ளே மேலே போய் சேர வேண்டிய கம்யூனிகேஷன் போய் சேரணும், மேலேருந்து கீழே வரக்கூடிய கம்யூனிகேஷன் சேரணும், எல்லாருக்கும் அந்த நேரத்துக்குள்ளே சேரணும். இதில் நடுவில் ஏதாவது கம்யூனிகேஷன் பேரியர் இருந்தது அப்படின்னாக்கா, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு செய்தி வரல அப்படின்னாக்கா இதெல்லாம் இன்டிசிப்ளின் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் ஒரு நிறுவனம்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் பேரியர் ஏதாவது இருந்ததுனாக்கா அதை நம்ம ரிமூவ் பண்ணணும், கண்டிப்பாக அதை நம்ம என்ஷூர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேரிங் டிசிப்ளினரி மெஷர்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப் இருந்ததுனாக்கா ஒரு ஒர்க்கர் இன்டிசிப்ளினாக பிஹேவ் பண்ணா அப்படின்னாக்கா அந்த கம்பெனியோட ரூல் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ ஒரு கம்பெனியில் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னாக்கா அதை நீங்கள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு சின்ன தண்டனை, வேண்டாதவங்க பிடிக்காதவங்களுக்கு கடினமான தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது வேரிங் டிசிப்ளினரி மெஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் ஒரு கான்செப்டில் அமையும். அப்போ விச் வில் ரிசல்ட் இன் இன்டிசிப்ளின் அமங் த ஒர்க்கர்ஸ். ஸோ வேரிங் டிசிப்ளினரி மெஷர்ஸ் இருக்கக்கூடாது. டிசிப்ளினரி மெஷர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, வேண்டியவங்க வேண்டாதவங்க, புதுசாக சேர்ந்தவங்க, பழைய ஒர்க்கர், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒர்க்கர், எந்த விதமான டிஃப்ரென்சஸும் இல்லாமல், எந்த விதமான பயஸ்னஸும் இல்லாமல் there should be a same homogeneous type of disciplinary measures among the workers. வெரைட்டியாக இருக்கக்கூடாது, வேறையாக இருக்கும், டிஃப்ரென்ஸாக இருக்கக்கூடாது, ஒரே மாதிரியான டிசிப்ளினரி மெஷர்ஸ் இருக்கணும் அப்படிம்பாங்க. தென் கம்ஸ் டிஃபெக்டிவ் சூப்பர்விஷன். ஒரு சூப்பர்வைசர் எஃபெக்டிவாக இருக்கணும், டிஃபெக்டிவாக இருக்கக்கூடாது. இஃப் அ சூப்பர்வைசர் இஸ் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ், his workers will show இன்டிசிப்ளின்ட் ஆக்ட். ஒரு சூப்பர்வைசர் டிஃபெக்டிவாக இருந்தார், தப்பு செய்கிறார் அப்படின்னாக்கா அவங்ககிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸ்கிட்ட நீங்கள் தப்பு செய்யாதன்னு நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு சூப்பர்வைசரே தப்பு செய்கிறாங்கிறப்ப அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸும் கண்டிப்பாக தப்பு செய்வாங்க. தப்பு செஞ்சாங்க அப்படின்னாக்கா அது இன்டிசிப்ளின்டாக மாறும். இன்டிசிப்ளின் நம்ம கரெக்டாக கண்டிப்பாக சொல்லுவோம். அதனால் ஒர்க்கர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும்னாக்கா it has to be ensured that all the supervisors are also effective and not defective. Then to continue with the causes of indiscipline, here in this slide you see it is mentioned inadequate attention to personal problems. Personnel அப்படின்னாக்கா இந்த இடத்துல பர்சனல்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு கிடையாது, இந்த இடத்துல பர்சனல் அப்படின்னாக்கா ஒர்க்கர்ஸ். இன்அடிக்வேட் அட்டென்ஷன் டு பர்சனல் ப்ராப்ளம்ஸ். ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸோருக்கு ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தக்க நேரத்தில் கண்டறிந்து அதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இன்அடிக்வேட்னா போதுமான அளவுக்கு நீங்கள் ஒர்க்கர்ஸோட ப்ராப்ளம்க்கு அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருந்ததுனாக்கா he will have a grudging sort of attitude
towards the management naturally, which will lead to indiscipline among the workers. Then என்ன சொல்கிறாங்க, விக்டிமைசேஷன். ஃபேக்ட்ரிக்குள்ளே விக்டிமைசேஷன் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விக்டிம்னா தேவையில்லாமல் பனிஷ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறவன் வந்து விக்டிம். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தவனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவனை நம்ம விக்டிம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல அந்த விஷயத்தை நம்ம பேசலை. விக்டிம்னாக்கா தேவையில்லாமல் ஒரு ஒர்க்கர் மேலே நான் தப்பு செய்யாத ஒர்க்கர் மேலே நான் நடவடிக்கை எடுக்கிறேன், அவன் சம்பளத்தை பிடிக்கிறேன், சஸ்பெண்ட் பண்ணுறேன், டிஸ்மிஸ் பண்ணுறேன், அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னாக்கா அந்த ஒர்க்கர் வந்து விக்டிம், பாதிக்கப்பட்டவன். இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி அமைப்பு இருந்தது, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுனாக்கா நேச்சுரலி இட் வில் லீட் டு indiscipline among the workers. Next point என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா absence of code of conduct. Code of conductனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா it's a set of principles with regard to workers behavior in an organization. ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒர்க்கர்ஸ் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கொள்கைகள், செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். எல்லா நிறுவனத்துலையும் இந்த செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் இருக்கணும். தட் இஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னெல்லாம் செய்யணும் இல்லை என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்க வேண்டும். கோட் ஆஃப் கான்டாக்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் ஆஃப் கான்டாக்டில் வந்து என்னெல்லாம் முறையாக செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஃபேக்ட்ரிக்குள்ளே இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எதை வச்சு சொல்ல முடியும்? இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு மேனேஜ்மெண்ட் சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட ஏற்கனவே பாலிசி இருக்கணும், கோட் ஆஃப் கான்டாக்ட் ரிலேட்டட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும், செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்கணும். இருந்ததுனா தான் நம்மளோட கம்பெனியோட கோட் ஆஃப் கான்டாக்ட் இது சொல்லுது, இதன் பிரகாரம் நீ செயல்படலை, நீ மாறி செயல்பட்டிருக்க, வேறுபடுத்தி எதிர்ப்பாக செயல்பட்டிருக்க, அதனால் உன் மேலே ஆக்ஷன் எடுக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அப்போ தான் சொல்ல முடியும். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ் விதின் அன் ஆர்கனைசேஷன் வில் ஆல்சோ லீட் டு இன்டிசிப்ளின் அமங் த ஒர்க்கர்ஸ். தென் கம்ஸ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இந்த பிரிட்டிஷர்ஸ் தான் நம்ம இந்தியன்ஸை டிவைட் பண்ணி ரூல் பண்ணாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஷுட் நாட் ஃபாலோ திஸ் டாக்டிக்ஸ். மேனேஜ்மெண்ட் ஷுட் ஆல்வேஸ் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒத்துமையாக இருந்தாங்க அப்படின்னாக்கா மேனேஜ்மெண்ட்டுக்கு குறைச்சல் கொடுப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு தலைவலி. அதனால நம்ம வந்து ஒர்க்கர்ஸை டிவைட் பண்ணிவிடும். ஏதோ ஒரு க்ரைட்டீரியா வச்சு, எந்த பேசிஸை வச்சியோ, இஃப் தே ஸ்டார்ட் playing politics in dividing the workers, that will lead to indiscipline among the workers. workersக்கு தெரிய வந்தது அப்படின்னாக்கா மேனேஜ்மெண்ட்டை எடுத்து கொடி பிடிப்பாங்க, அவங்க இன்டிசிப்ளினாக செயல்படுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் should always try to refrain from, that is try to refrain, stay away from following the policy of divide and rule. Then comes deferring settlement of employee grievances. இதை நான் ஏற்கனவே முன்னாடி ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். டெஃபரிங்னாக்கா ஒத்தி வைக்கிறது, போஸ்ட்போன் பண்ணுறது. எம்ப்ளாயீஸுக்கு ஏதாவது கிரீவன்சஸ் இருக்குது, குறைபாடு இருக்குது, பிரச்சனை இருக்குன்னாக்கா அதை நீங்கள் உடனடியாக குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே ரொம்ப டிலே இல்லாமல் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் அதை செட்டில் பண்ணணும், அதை சால்வ் பண்ணி கொடுக்கணும். இஃப் த மேனேஜ்மெண்ட் tries to defer any sort of settlement of employee grievances, which will result in indiscipline among the workers. The last point என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா misjudgment in promotion and placements. பிளேஸ்மெண்ட்னா கம்பெனியில் ஆள் எடுக்கிறது, இல்லை ஒரு ஆளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது, இல்லை ப்ரொமோஷன்லேருந்து கீழே இடத்துலேருந்து மேல் இடத்துல போய் உட்கார வைக்கிறது. இந்த மாதிரி விஷயத்தில் கம்பெனி ஷுட் ஃபாலோ இட்ஸ் பாலிசி ஸ்ட்ரிக்ட்லி. கம்பெனிக்குள்ளே ப்ரொமோஷன் பாலிசி, பிளேஸ்மெண்ட் பாலிசி, ட்ரான்ஸ்ஃபர் பாலிசின்னு இருக்கும். அதன் பிரகாரம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதன் பிரகாரம் ஃபாலோ பண்ணாமல் மிஸ்ஜட்ஜ்மெண்ட், தட் இஸ் தப்பாக ஜட்ஜ் பண்ணி தப்பாக ஒரு ஆளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்காம பாதிக்கப்பட்டவன் கண்டிப்பாக இன்டிசிப்ளினாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நேச்சுரலி அவன் இல்லை அப்படின்னாக்கா மற்றவங்களும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ the management should ensure the judgment with regard to promotion and placements are done according to the existing policies in the factory. If you do all these things, then it's okay. If you don't do it, it will definitely result in indiscipline among the workers. Workers மத்தியில் indiscipline உருவாகிறதுக்கு காரணங்கள்லாம் இதுதான். Further, if you need any further details, you are free to refer any books just to make you understand the concept. I have prepared this presentation. Thank you.